குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது? குரு பெயர்ச்சி இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம ஒரு ஜாதகத்திலேயே ஒவ்வொருத்தனோட பிறந்த கால ஜாதகத்தை நாமளை ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னாலும் அதை குரு பார்த்து விட்டால் அதற்கு தீர்வு உண்டு என்று அர்த்தம். குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி நன்மை. தான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் மிக மிக சிறப்பாக உண்டு. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை குரு பார்த்து விட்டால் தீர்வு உண்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குரு பெயர்ச்சி 2026 வைகாசி குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் 18ஆம் நாள். இது திருக்கணிதப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மேல் சூரிய உதயாதி 49.4 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கின்றார். மறுபடியும் படிக்கிறார். வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/26 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 49.44 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு சூரிய உதயாதி 14.34 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக என்ன, முன்னோக்கி நகர்வது, வக்ரம்னா பின்னோக்கி நகர்வது. அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கின்றார். தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 46:55 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு மீண்டும் திரும்புகிறார். இது நான் மறுபடியும் சொல்கிறேன். தை மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கின்றார். இப்போ வக்ரம்னா என்ன, அதிசாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ்? வக்ரம்னா பின்னோக்கி நகர்வது, அதிசாரம்னா முன்னோக்கி நகர்வது. சரி, கடகராசியிலிருந்து குரு பகவான் எந்தெந்த ராசியை பார்க்கிறாரு? 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்க்கின்றார். எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இது வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். விருச்சிக ராசிக்கு, மகர ராசிக்கு, மீன ராசிக்கு. அதுவும் உச்சம் பெற்ற குரு. இப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்று அந்த பார்வை பார்க்கின்றார். உச்சம் பெற்ற குரு விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசியை பார்க்கின்றார். அப்போ அதனோட பலன் எப்படி இருக்க உங்களுக்கே நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்ற ராசிக்கும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதனோட இதை பார்க்குறோம். குரு 5ஆம் பார்வையாக விருச்சிக உச்சம் பெற்ற குரு பார்க்கின்றார். அப்போ நம்மளது எல்லா கஷ்டங்களும் தீரும். நீங்கள் இப்போ கவலைப்பட வேணாம். இப்போ குரு மிதுனத்தில் இருந்து துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்போ 1ஆம் தேதி 1/6/26 அன்று உச்சம் பெற்ற குரு கடகத்திற்கு வருகின்றார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நாம் அடுத்தது குரு பயிற்சி பலன்கள் நான் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஒரு இதை நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரகங்களிலேயே
அத்தனை கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக குரு இருக்கிறார். நாம் எப்போவுமே ஜாதகம் பார்க்குறது வந்து குரு பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. விரிவாக இனி அடுத்த வரும் பதிவில் நாம் பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட், நன்றி நன்றி நன்றி.